எல்லோருக்கும் வணக்கம். இப்ப எல்லாருக்கும் ஆசை கூடி போச்சு, பேராசை கூடி போச்சு. சொத்து சண்டை, காணி சண்டை, பூமி சண்டை, குடுக்கல் வாங்கல் சண்டை என்று சொல்லி பலதரப்பட்ட சண்டையா போச்சு. இந்த சகோதரங்களுக்கிடத்தே பாசம் எல்லாம் பேசமா போச்சு. ஊர்ல இருக்கிற காணிகளுக்குள்ள பாவம் என்று சொல்லி இந்த சகோதரங்களையா இல்லாட்டி போடுற நண்பர்களே அல்லது பக்கத்து வீட்டுக்காரரை கொஞ்சம் பேருங்கோட்டு சொல்லி இருக்க விட்டா அவைய ஒரு 5-6 வருஷம் இருந்தா பிறகாவே அது தங்கட வீடு என்று சொல்லி சண்டை பிடிக்கணுமா. அதை விட சகோதரங்களும் அப்படி அது கிடக்கிற இந்த மஞ்ச முன்னாமை ஒரு ஆள் வந்து வெட்டி கொண்டு போகுது, புளிய வந்து ஒரு ஆள் வெட்டி கொண்டு போகுது. உங்களுக்கு அங்கே காணி கிடக்கு, உங்களுக்கு அங்கே பூமி கிடக்குன்னு சொல்லி வெக்கம் இல்லையா உங்களுக்கு? ஆர்டிஎன் சொத்துக்கு ஆசைப்படுறவங்களுக்கு வெக்கம் இல்லையா? இதே பார்க்க ரெயினுக்கு விழுந்து செத்து போகலாம், இல்லாட்டி போனால் மருந்து குடிச்சு செத்து போகலாம். அடுத்தவர் சொத்து கஞ்சி குடித்தாலும் அடுத்தவர் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது. நீங்கள் எல்லாம் சகோதரங்கள் என்று சொல்லி கனவேர் கஷ்டம் எங்களால் இயலாது, நாங்கள் சொத்தி குருடு எங்களுக்கு வாழ இயலாது என்று சொல்லி வெளிநாட்டில் இருக்கிற சகோதரங்களுக்கு எல்லாம் காய்கள் வேண்டி நீங்கள் இப்போ கொஞ்சம் காசை கண்டுட்டு சரி காசை கண்டாலும் துளைஞ்சு போங்க, உங்களோட காணிகள் கிடக்கு, உங்களோட வீடுகளுக்கு போங்க. ஏன் அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுறீங்க? வெக்கம் இல்லையா உங்களுக்கு? இருந்தா மனுஷனா இருக்கணும். மனுஷனண்டா என்ன? கஞ்சியை குடித்தாலும் தண்ட உழைப்பில வாழணும். விளங்கு அடுத்தவன் சொத்துக்கே இருக்கிற என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இல்லை. உங்க கனவேறு இப்படித்தான் பாருங்க. வெளிநாட்டுல இருக்கிற கனவேர் தங்கட வீட்டை பார்க்க போமோண்டு போனால் பயமா கிடக்கு. அந்த வீட்டை போனால் இவ அங்க இருக்கிற வீட்டுக்காரர் தான் இவன் இந்த வீட்டுக்காரர் மாதிரி அவைய கூட்டி ஏறாதுங்கோ இவைய கூட்டி ஏறாதுங்கோ, அங்கால பூவாயங்கோ இஞ்சால பூவாயங்கொண்டு வீட்டுக்காரருக்கே அவை முதலாளி வேலை பார்க்கணும் என்று பலர் சொல்லினோம். எனக்கும் அப்படி நடந்தது. தயவு செய்து எல்லாருக்கும் சொல்றேன், சொந்த பிள்ளையா இருந்தானே, சொந்த சகோதரமாக கிடந்தானே, நண்பர்களா இருந்தானே, யாரே உங்களோட வீடுகளில் இருத்திரியாளா இருந்தாலும் எழுத்து கணக்கோட இருத்துங்கோ. 5 வருஷத்துக்கு பூரா கலைச்சு போடுங்கோ. ஏனெண்டா இப்ப எல்லாம் அது ஒரு காலம் இருந்தது, பாசங்கள் நேசங்கள் உண்மையான அன்பு. இப்ப எல்லாம் வேசங்கள் எல்லாம் வேண்டு மட்டும்தான். வேண்டுனா பிறகு இப்ப நல்லா வந்தவொடனே எங்கே எங்களுக்கு தந்தவை எங்களுக்கு என்ன இப்படித்தான் எல்லாம் கேட்கணும். சொத்தியல் குருடுகள் இவைக்கு என்ன சொல்லணும் தெரியுமா? ஆற்றியம் காணிக்க இருந்து கொண்டு தங்கட காணி என்று வழக்கு வச்சுதன்றவைக்கு நானா இருக்கணும் நீதிபதி. படித்தவன் தான்டா இந்த நாட்டை கெடுத்தது, படியாதவன் தான்டா நல்லா வச்சிருந்தவன் நாட்டை. இவ்வளவு பேருக்கு வேணும்னா 5 வருஷம் ஜெயிலுக்கு போடுவோம். அதாவது ஆற்றியம் காணிக்க இருந்து வழக்காரன்னு கேட்டால் அவைக்கு 5 வருஷம் சிறை தண்டனை. மற்றது அவைக்காக வாதாடுற வக்கீல்மாருக்கு 2 வருஷம் சிறை தண்டனை வைக்கணும். அதாண்டா சட்டம். இல்லை கனவேறு இப்படித்தான் வெளிநாடுகளில் இருக்கிற தங்கட சொத்து பத்துகளை இழந்து தங்கட காணி பூமொழி இழந்து அதுகள் வருஷத்தில் இருக்கா வந்துட்டு போறதுகள் தங்கட சந்தோஷம் பண்ணு, தங்கட முதியம் தங்கட அப்பர் தந்தது ஆட்சி அந்த இருக்குங்க. எல்லாம் வெக்கமா கிடக்காப்பா. தேவைப்பன் இப்போ ஜாகமெண்டு பார்த்துட்டு கிடக்கிற மம்படிகள் மோட்டர்கள் எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போடுங்களப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும். என்னத்தை கொண்டு போக போறீர்கள் இந்த பூமியில? யோசிச்சு பாருங்க, ஒன்றுமே இல்லை. நீங்க சேர்த்தது புண்ணியமா இருக்கணும். பாவத்தை தேடி போட்டு போவாதுங்க, அங்காலையும் போயிடாது, இடையிலையும் கிடந்து ஆத்தலையும். இப்ப சொல்றேன், இந்த ஆசைப்பட்டவைக்கு பிள்ளைகளா இருந்தா உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லுங்கோ, எங்களுக்கு காசை கரைச்சி வேயக்க ஊத்துங்கோ. மற்றது கிடக்கிற மண்ணுகள் சொத்து பத்துகளை எல்லாம் பேக்கு மேலே அள்ளி நெஞ்சுக்கு மேலே அள்ளி போடுங்க. நெஞ்சாங்கட்டைக்கு பதிலாக இதுகளுக்கு அந்த சொத்து பத்துகளை அள்ளி போடுங்க. அந்த உறுதிகள் காணி உறுதி காசுகள் எல்லாம் போட்டு எரியுங்கோ. அப்பத்தான் அது கண்ட சீவன் போகும். சிக் வெக்கமா கிடக்கு ஒவ்வொருத்தரையும் சொல்றத பார்க்க. எனவே யாரா இருந்தாலும் இனிமேலுக்கு உங்களுடைய சகோதரம் உங்களோட பிள்ளைகளா இருந்தாலும் சரி யாரையும் நம்பாதுங்க. உங்களோட உழைப்பில இருங்கோ. ஒரு தரையும் வெளிநாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்றேன், உங்களோட காணி பூமி ஊர்ல இருந்தா அங்கே யாரும் விடுறதா இருந்தா எழுத்து கணக்கோட விட்டு இத்தனை வருஷத்தோட கலைச்சு போடணும். வீட்டை இருக்க விடக்கூடாது. ஓகே, உங்களோட நன்மைக்காக சொல்றேன். நான் பட்ட அவலை நீங்க படக்கூடாது. ஓகே.